கர்த்தரும் உலக ரட்சகரும் மீட்பெருமா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுநேற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு விஷயம் கூட அருமையான மோட்சியோடு திருச்செல்வோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதிலும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சியுள்ளவனாய் காணப்படுகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம். கடந்த வாரம் கூட இந்த சேலம் பகுதியில கல்வராயன் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்வராயன் மலையில ஒரு பகுதி சேப்பூர் அப்படின்னு ஒரு கிராமம், பழங்குடியினர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. ஒரு வெள்ளந்தியான மனிதர்கள் அந்த பகுதியில போகும் பொழுது நமக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அங்குள்ள மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவ்வளவு பரிதாபமான ஒரு வாழ்க்கை தான். ஆனா அவங்களுக்கு அந்த டிபிஎஸ்க்கு தான் போனீங்க, பெரும் சிறுவர் மத்தியில ஊழியம் பண்ண தான் போனது. ஆனா அங்க இருக்கிற திருச்சபை, அங்க இருக்கக்கூடிய விசுவாசிகள், அவருடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மலை அடிவார வரைக்கும் ஓகே, நமக்கு இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜி எல்லாம் ஒர்க்கா, நெட்ஒர்க் எல்லாம் இருக்கும். மேல மலைக்கு மேல போயிட்டோம் அப்படின்னா மொபைல் மற்றும் இந்த மின்சாதன பொருட்கள் எதுவுமே அங்க செயல்படாது. அப்ப ரொம்ப நாள் கழிச்சு நான் ஏதோ ஒரு புதிய உலகத்துல இருந்த மாதிரி, ஏன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் மொபைல் யூஸ் பண்ண முடியாது, நெட் யூஸ் பண்ண முடியாது. ஒரு அந்த காலத்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அங்க போனா நல்லா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு இதமான ஒரு சூழல், ரெண்டு புறமும் மலைகள், பக்கத்துல ஆறு, ஒரு அருமையான இடம். அதாவது நீங்க எங்கேயாவது டூர் போக நினைச்சீங்க அப்படின்னா ஊழியத்தோடு கூட அங்க போயிடலாம். ரொம்ப அருமையான ஒரு இடம். ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகுதாக மிகுந்த ஒரு வெள்ளந்தியான மனிதர்களோடு கர்த்தரை ஆராதிச்ச ஒரு உணர்வு. மிக மிக தூய்மையான மனிதர்கள் அவங்கெல்லாம். அவ்வளவு அற்புதகரமாய் இருந்தது. ஒரு 25 பேர் தான், இந்த விசுவாசிகள் இருந்தது ஒரு 25 பேர் தான். ஆனா அந்த 25 பேர் இருந்தாலும் அவ்வளவு அற்புதகரமாய் அந்த ஆராதனை இருந்தது. ஆகவே அந்த பகுதியிலும் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் போனவாரம் அங்கிருந்து நான் மலையில அந்த மக்களோடு கூட இருந்ததான அனுபவங்கள் மிக அழகான அனுபவங்கள். அது மாத்திரமல்ல, அங்க இருந்ததான ஊழியர்களும் கூட ரொம்ப கடினமான ஊழியம் தான். இருக்கிறது ஒரு 70 வீடு தான் இருக்கு அந்த ஊர்லயே, மொத்தமே 70 வீடு தான். ஆனாலும் அங்கே மிக கடினமான ஒரு சூழல், மக்கள் ரட்சிக்கப்பட்டு வருவது மிக கடினம். இன்னொன்று உணவு மற்ற அந்த காரியங்களுக்கு மிகுந்த கஷ்டப்படுகிற ஒரு ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள். நாங்கள் வெறும் வீட்டு சாப்பாடு கூட போடல, வெறுமே பிஸ்கட்டு, மிக்சரு, பன்னு தான். ஒரு நாளைக்கு மிக்சரு, இன்னொரு நாளைக்கு பிஸ்கட்டு, இன்னொரு நாள் பன்னு, இவ்வளவுதான். ஆனா அதுவே பாத்தீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சு. ஏன்னா ரொம்பவும் அது இந்த 2026 இப்படிப்பட்ட ஒரு மக்களும் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு பன்னு இந்த விஷயத்திற்கு கூட மக்கள், அதாவது பிள்ளைங்க இல்லாமல் இருக்கிறார்களே என்பதை யோசிக்கும் பொழுது, அந்த பகுதியில் ஒரு ஊழியக்காரர், பால்ராஜ் என்கிற ஊழியக்காரர் தான் ஊழியம் பண்ணுறார். அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட், பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்டா இருந்தாரு. அப்ப அவர் தான் என்ன அழைச்சார், பிரதர் வீட்டை சாப்பிட்டு கொடுக்க வாங்க அப்படின்னு. அப்ப அங்கே போகும்பொழுது அந்த ஊழியக்காரரும் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், அவர் பார்த்தாலே பரிதாபத்தான் இருப்பார். ஏன்னா அவருடைய நிலை அதுதான், அவருடைய நிலைப்பாடு அதுதான். நிறைய தெரியாது, அவருக்கு நிறைய இடங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க இருந்து ஒரே ஒரு சகோதரர் மாசம் மாசம் அவருக்கு காணிக்கு அனுப்புவார். ஒரே ஒரு சகோதரர் மட்டும் அனுப்பாரு, நல்லா தெரியும் அவரை. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னேன். ஆகவே நம்முடைய சபையிலிருந்து ஒரே ஒருவர் அந்த பிரதருக்கு அனுப்பிட்டே இருக்கிறார் இப்போ வரைக்கும். மிகுந்த சந்தோஷப்பட்டார் அவர். ஆகவே நாங்களும் இங்கிருந்து நான் போயிருந்த பொழுது எங்களால் முடிந்த சில நன்மைகளை செய்து விட்டு வந்தோம். ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப அற்புதகரமான ஒரு அனுபவங்கள். அந்த பிள்ளைகள், அந்த மனிதர்களை பார்க்கும்போது மிக நல்லா இருந்தது. ஆகவே ஒரு நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, அட்லீஸ்ட் நம்ம வாலிபர் தம்பியிலையாவது கூட்டிட்டு போகணும் ஒரு நாள், அந்த இடத்துக்கு பாருங்கடா அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ரொம்ப ஒரு லக்ஸரியான ஒரு நல்ல ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு அந்த இடத்துக்கு ஒரு நாள் கூட்டி போய் காமிக்கணும் அப்படின்னு வாலிபர்களை மாத்திரமாவது கூட்டிட்டு போகணும்னு ஆசை எனக்கு. அதுக்கான முயற்சி எடுப்போம் என்று நம்புகிறேன். இன்னைக்கு நாங்கள் யூத் மீட்டிங்ல பேசிட்டு ஒரு நாள் கண்டிப்பா போய் அந்த பிள்ளைங்களை, அந்த பசங்களும் போய் காமிச்சிட்டு வரணும். ரொம்ப அற்புதகரமான ஒரு இடம். ஏன்னா மொபைலே இல்லாம இருக்குன்னு பார்த்தீங்களா, அது ஒரு 2-3 நாளைக்கு அவங்க ஒரு இடத்துல ஒரு சிறைச்சாலை மாதிரி போட்டுருவோம். மொபைலே தொடாம வச்சும் பிரயோஜனம் கிடையாது. அது ஒரு டெட் பாடி மாதிரி தான் இருக்கும். அதுல ஒன்றும் டவர் இருக்காது, ஒன்றும் இருக்காது, சும்மா தான் இருக்கும். அதனால நம்ம பசங்களை போய் கூட்டு போயிட்டு அங்க கையும் காலையும் கட்டி போட்ட மாதிரி போட்டுருவோம். ஊழியத்தையும் பார்க்கட்டும். இங்கே இறங்கினாங்கன்னா கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் ஆகும், ப்ரெஷர் சுகர் கம்மியாயிரும். எனக்கே பார்த்து தொப்பை பெருசா இருந்து இப்பெல்லாம் ஒரு வாரத்துலேயே போயிடுச்சு. இன்னொன்னு சிக்கன் மட்டன்லாம் நாம் போய் 4 நாள் பார்க்கவே இல்லை. அங்க தானியலுக்கு கொடுத்த
பருப்பு வகைகள் மட்டும்தான் அங்க இதெல்லாம் கிடைக்காது. ஆகவே 3 நாளும் பார்த்தீங்கன்னா காலையில உப்புமா, மதியம் வெறும் சாம்பார், பருப்பும் போட்டு 2 கத்திரிக்காய் 2 உருளைக்கிழங்கு இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் உணவு, அங்க உள்ள உணவு வகைகள். ஆகவே ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப அற்புதகரமான ஒரு ஊழியம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மறுபடியும் இன்றைக்கு உங்களோடு கூட வந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து செல்வோம். 1968ஆம் ஆண்டு மெக்சிகோ ஒலிம்பிக் என்கிறதான ஒலிம்பிக் பந்தயத்திலே கலந்து கொள்ளும்படியாக டைசானியா என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் இருந்து ஜான் ஸ்டீபன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் கலந்து கொள்ள வர்றார். சிறு வயதுல இருந்து அவருக்கு பெரிய ஆசை என்ன அப்படின்னா, நான் வந்து எங்க தேசம் வந்து டைசானியா அப்படின்னு ஒரு தேசம் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது. பெரிய பெரிய உலக நாடுகள் மத்தியிலே எங்களுடைய தேசத்தை நான் பிரதிபலிக்க வேண்டும். சிறு வயதிலிருந்தே இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது இந்த 1968ஆம் ஆண்டு மெக்சிகோவில் வைத்து நடைபெற்றதான மாரத்தான் ஒலிம்பிக் பந்தயத்திலே கலந்து கொள்ளும்படியாக இவர் வருகிறார். அப்படி வரும் பொழுது அவரோடு கூட ஏறக்குறைய 75 நாட்டு வீரர்கள் அந்த ஒலிம்பிக் பந்தயத்திலே ஓடுவதற்கு தயாரா இருக்கிறாங்க. ஏறக்குறைய 42 கிலோமீட்டர் தூரம் அவர்கள் ஓடி அந்த மாரத்தான் ஓட்டத்தை முடிக்கணும். ஏறக்குறைய எல்லாரும் வந்து விட்டார்கள். இந்த 75 வீரர்களும் அந்த பந்தய நாளிலே பந்தயத்தை ஆரம்பித்து ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 17-18 பேர் தங்களால் ஓட முடியவில்லை என்று அப்படி பின்வாங்கி ஓடாமல் நின்று விட்டார்கள். மீறி அத்தனை பேரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த மனுஷன் யார்? ஜான் ஸ்டீபன் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர், டைசானியா நாட்டுக்காரர். அவர் ஓடுகிற வழியிலேயே சற்று சறுக்கலான பாதை வந்த பொழுது கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தது 2 முட்டிலையும் பலத்த அடி, பலத்த காயம், ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது. பின்னாக வந்ததான அந்த மருத்துவ குழுவினர்கள், மருத்துவர் சொல்றாரு, தம்பி இனிமே என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாதுப்பா, பயங்கரமா அடிபட்டு இருக்குது, 2 முட்டுகளிலும் உனக்கு காயம் இருக்குது, ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குது, இனிமே ஓடுனா உடம்புக்கு அது சரியில்லைன்னு சொல்றாரு. ஆனா ஜான் ஸ்டீபன் சொல்ல, இல்ல நான் ஓடி முடிச்சே ஆகணும் என்று அவர் பிடிவாதமா நிற்கிறார். இல்ல தம்பி, இதுக்கு மேல நீ ஓடுனா உன்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நான் ஓடி ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் பிடிவாதமாய் ஓட ஆரம்பிக்கிறார். இந்த ஜான் ஸ்டீபன் அந்த ஓட்டப்பந்தயம் நடக்கிற ஸ்டேடியத்திற்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஓட்டப்பந்தயம் முடிஞ்சிருச்சு. ஓட்டப்பந்தயம் முடிஞ்சு அந்த 1வது 2வது 3வது பரிசு பெற்றவர்களுக்கு பரிசளிப்பும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸ்டேடியத்துல இருந்து எல்லாரும் வெளியில போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிற நேரத்திலே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, வெளியேறி கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரே ஒரு மனிதர், இந்த ஜான் ஸ்டீபன், தன்னால் ஓட இயலவில்லை. அவர் என்ன செய்யறாருன்னா, குதிச்சு என்ன செய்யறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நொண்டி அடித்துக் கொண்டே உள்ளே ஸ்டேடியத்துக்குள்ள வர்றாரு. வெளியேறி போய் கொண்டிருந்த அத்தனை மனிதர்களும், இந்த நேயர்களும் அப்படியே திரும்பி ஒரு மனிதனை பார்க்கிறார்கள். போட்டி முடிந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, பரிசு முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வெளியேறக்கூடிய நிறைய மனிதர் வெளியே போயிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு மனிதர் மாத்திரம் ரத்தம் சொட்ட சொட்ட ஒருவர் நொண்டிக்கொண்டே உள்ளே வருவதை இவர்கள் எல்லாரும் பாக்குறாங்க, மீதி இருந்த அத்தனை பேரும். அப்ப ஒரு பேட்டியாளர் போய், செய்தியாளர் போய் அவர்கிட்ட கேட்கிறார், ஜான் ஸ்டீபன், உங்களுக்கு ஏற்கனவே முட்டில் அடிபட்டு இருக்குது, ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது, நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த ரத்த காயத்தோடு நீங்கள் ஏன் ஓடி வர வேண்டும் என்று கேட்டாராம். அப்பொழுது ஜான் ஸ்டீபன் சொன்னார், ஐயா, என்னுடைய தேசம் இங்கிருந்து 8000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த 8000 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து என் தேசத்து ஜனங்கள் எனக்கு பண உதவி செய்து, பொருள் உதவி செய்து, எனக்கு பல சாக்கியங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்து, நன்மையான காரியங்கள்லாம் கொடுத்து, நம் தேசத்தினுடைய பெருமையை, நம்முடைய தேசத்தை பற்றி நீ எல்லாம் உலகமெல்லாம் பறைசாற்றி விட்டு வான்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. என்னை அனுப்பி வைத்தனுடைய நோக்கம், எனக்கு இத்தனை சாக்கியங்களையும் கொடுத்து, இத்தனை நன்மையான காரியங்களும் கொடுத்து அனுப்பி, என்னை அனுப்பியதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் தானே ஒழிய ஓட்டத்தை நடுவிலை நிறுத்துவதற்கு அல்ல. ஆகவே நான் ஜெயிக்கிறேனோ தோற்கிறேனோ 2வது, ஆனால் நான் அந்த ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள இருந்தது. ஆகவே டைசானியா என்று சொல்லக்கூடிய தேசத்திலிருந்து ஒருவன் வந்தான், அவன் ஓட்டத்தை முடிக்காமல் இடையில நின்று விட்டான் என்ற பெயர் வந்துடக்கூடாது. எனக்காக இவ்வளவு நன்மைகளை செய்த, இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்த, இவ்வளவு சாக்கியத்தை கொடுத்த என் தேசத்தினுடைய அவருடைய விருப்பத்தை, அவருடைய சுத்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். ஆகவே
நான் தோத்தாலும் பரவாயில்ல, ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று எண்ணி அந்த மனிதன் சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் கூட தேவன் நமக்கு தரக்கூடிய சாக்கியங்கள், தேவன் நம்முடைய வாழ்விலே கொடுத்திருக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வெறுமனே நான் மாத்திரம் அனுபவிப்பதற்கு அல்ல, மாறாக தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய நாம் பல நேரங்கள்ல தேவன் தரும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறோமே தவிர, அவர் ஏன் இந்த சாக்கியத்தை கொடுக்கிறார், அப்ப அவருக்கு ஒரு சாக்கியத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார் என்று கேட்டால் அதோடு கூட ஒரு சித்தமும் இருக்கிறது. இந்த தனிப்பட்ட மனிதனுக்கு பண உதவி செய்தார்கள், தனிப்பட்ட மனிதனுக்கு அவன் ஓடுவதற்கு என்னெல்லாம் வேண்டுமோ பொருள் உதவி செய்தார்கள். இவ்வளவு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அந்த தேசத்துக்காரர்கள் கொடுத்து அனுப்பிவதுடைய நோக்கம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு அல்ல, அனுபவிப்பதோடு கூட என்ன செய்யணும் கேட்டா பல நேரங்கள்ல அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ரட்சிக்கப்பட்டது ஒரு பெரிய சலாக்கியம், ஞானஸ்தானம் பெற்றது ஒரு பெரிய சலாக்கியம், தேவனுடைய திருச்சபையிலே அங்கத்தினார் இருப்பது ஒரு பெரிய சலாக்கியம். இதெல்லாம் தேவன் நமக்கு தந்த சலாக்கியங்கள். இந்த சலாக்கியத்தை வெறுமனே வாரந்தோறும் அனுபவிப்பது மாத்திரம் நம்முடைய வேலை அல்ல. இந்த சலாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய நாம், அவர் ஏன் இந்த சலாக்கியத்தை எனக்கு கொடுத்தார்? 100 கோடிக்கு மேலாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்திலே, இந்த மவுன்சியோன் என்ற கிராமத்திலே என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்து ரட்சிப்பை கொடுத்தது ஏன்? ஏன் இந்த சலாக்கியம் எனக்கு கொடுத்தார்? ஏன் எனக்கு இந்த ஞானஸ்தானத்திலே பங்கு கொள்ள உதவி செய்தார்? ஏன்னா ஏன் தேவனுடைய திருச்சபையில அங்கத்தினால வைத்திருக்கிறார்? இதெல்லாம் ஏன்னு கேட்டா இதெல்லாம் எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். ஆனால் இந்த ஸ்லாக்கியத்தை பெற்ற நாம் இதை வெறுமனே அனுபவிப்பது மாத்திரமல்ல, வாரந்தோறும் வந்தேன், அப்பம் விட்டேன், ஆராதித்தேன், இப்படி போய் அது கிடையாது. ஆக்சுவலி அப்ப அவர் இந்த ஸ்லாக்கியங்கள்லாம் கொடுத்துடைய நோக்கம் என்று கேட்டால் அதை வெறுமனே நான் மாத்திரம் அனுபவிப்பது அல்ல, அதோடு கூட அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற. இன்றைக்கு வேதாகமத்தில் ஒரு இரண்டு மனிதர்களை முன்பாக கொண்டு வந்து இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராய் உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4வது அதிகாரம். இந்த 4ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே நமக்கு ஒருவரை குறித்து நன்றாய் ஆபத்துக்கு வரும். யாரு? யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் என்றாலே எது ஆபத்துக்கு வரும்? சமாரியா ஸ்திரீ தான் ஆபத்துக்கு வரும். இந்த சமாரியா ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது நம்முடைய இருதயங்களிலே முதலாவது வரக்கூடிய ஒரு எண்ணம் கேட்டா அவருடைய பாவம் என்கிறதான அந்த நிலை தான் நமக்கு ஆபத்துக்கு வரும். இவ்வளவு ஒரு பாவியான ஸ்திரீ, அது உண்மைதான், பாவியான ஸ்திரீ தான். இந்த பாவியான ஸ்திரீயினுடைய நிலையை கர்த்தர் எப்படி அவளுடைய சாக்கியத்தை கொடுக்கிறார் பாருங்க. இந்த வசனத்தை நீங்க படிக்கும் பொழுதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த 4ஆம் அதிகாரத்திலே இவள் இந்த பாவியான ஸ்திரீயோடு தேவன் பேசுகிற வார்த்தையை கவனிங்க. 6ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 4:6 அங்கே யாக்கோவுடைய கிணறு இருந்தது, இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். 6ஆம் மணி வேலை அப்படி என்ன அர்த்தம்? எத்தனை மணி? நம்ம ஊர் பாஷையில, நம்ம ஊர் படி இந்திய நேரப்படி எத்தனை மணி? 12 மணி. பொதுவாக அந்த காலத்துல இருக்கிற ஸ்திரீகளுக்கு தெரியும். நீங்களே எத்தனை மணிக்கு தண்ணி எடுக்க போவீங்க? இப்போ வந்து போர் வந்துருச்சு. நான் சொல்றது போர் வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு அடிபம்பு இருந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்ப நான் இருக்கும்போது, நான் சின்ன பொண்ணு இருக்கும்போது ஒரு அடிபம்பு இருந்துச்சு. இல்ல அப்படின்னா கிணறு இருக்கும், அப்படிதானே? நீங்களே எப்ப தண்ணி எடுக்க போவீங்க? பொதுவா காலையில போவீங்க. அதுவும் தனியா போவீங்களா கூட்டமா போவீங்களா? பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பேரு சேர்ந்து தண்ணி எடுக்க போறதே எதுக்கு தெரியுமா? தண்ணி எடுக்கிறது கிடையாது. எதுக்கு போவீங்க பொதுவா? கதை பேச. அது யாரு கதை? அந்த 6 பேர்ல இல்லாத 7வது ஒருத்தங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கதையை பேச போவாங்க. அது உண்மைதான். நம்ம பொதுவா தண்ணி எடுக்க போறது ஒரு குடம் தண்ணி தான் எடுக்க போவோம். ஆனா பேசுறது 1/2 மணி நேரம். அது என்ன பேசுவோம் அப்படின்னா அது யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஆனாலும் அந்த கடைசி வீட்டுல இருந்து முதல் வீடு வரைக்கும் இருந்த எல்லா கதையும் அந்த கிணத்து அடிக்கு போயிட்டா போதும், நமக்கு எல்லா நியூஸும் தெரிஞ்சிடும். பொதுவா தண்ணீர் எடுக்க போறவர்கள் அப்படிதான் ஒண்ணு போல போவாங்க, கூட்டமா போவாங்க, கூட்டமா வருவாங்க. ஆனா இங்கே படிக்கும் பொழுது இந்த சமாரியா ஸ்திரியை பத்தி படிக்கிறோம். இவள் போன சமயம் 12 மணி. அதிலே புரிஞ்சிருச்சு இவள் எவ்வளவு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் என்று. யாரும் விரும்பாத ஒரு ஸ்திரீ, யாரிடத்திலும் பேசாத ஒரு ஸ்திரீ, யாரிடமும் அவள் ஒரு ஐக்கியம் கொள்ளாத ஒரு ஸ்திரீ. ஏனென்றால் அவருடைய நிலை அவளுக்கு நல்லா தெரியும்.
நான் மிகுந்த பாவி என்பது நன்றாய் அறிந்திருந்தார். இந்த 12 மணி வேளையிலே இவள் தண்ணீர் மொள்ள போகும் பொழுது இங்க வேதம் சொல்கிறது யாரு பக்கத்துல வரல, ஆனால் யார் வந்தது என்று கேட்டால் இயேசுவானவர் வருகிறார். எனக்கு இவளுடைய நிலைமையை படிக்கும் பொழுது நம்ம எல்லாருடைய நிலையும் அதுதான் இருந்துச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்கள்ல நம்மளாம் யாருமே நல்லவர் என்று சொல்ல முடியாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பது வரைக்கும் நீங்க யாரு பிரதர்ன்னு கேட்டா நம்ம எல்லாரும் பாவ நிலையை சொல்லுவோம். நம்மளாம் இப்படித்தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம். தேவன் விரும்பாத, தேவன் அருவருக்கத்தக்க பல விதமான பாவங்கள்ல வாழ்ந்தவர்களால் நாமும் கூட. ஒருவேளை இந்த சமாரிய ஸ்திரீயை போல பாவம் செய்யாமல் இருக்கலாம், அந்த பாவம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு ரீதியில எல்லாரும் பாவிகளாய்த்தான் இருந்தோம். ஆனா இந்த அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவி அப்படின்னு சொல்லி உதாசனப்படுத்தாதபடிக்கு, ஏன்னா இது அது ஊரே அறிஞ்ச ஒரு பாவியா இருக்கிறார். அப்படிப்பட்டது இருக்கிற இடத்துல யாரும் போக விரும்ப மாட்டோம், அவர்கிட்ட பேச விரும்ப மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய ஒரு அன்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மனிதர்கள் ஒருவேளை நாம் செய்யக்கூடிய தவறுகளை, நம்முடைய குற்றங்களை சொல்லி காட்டி நம்மளை வெறுத்து ஒதுக்குவார்கள் சில நேரங்கள்ல. ஆனா இந்த தேவனுக்கு ஒரு பெரிய உயரிய குணம் தெரியுமாங்க, மனிதர்கள் எப்படி வெறுத்தாலும் பரவாயில்ல, எந்த பாவியும் மனம் திரும்ப வேண்டும், எப்படியாவது தன் பக்கம் வர வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நல்ல தெய்வம் யாருன்னு கேட்டா இந்த தெய்வம். இவள் பாவியான ஸ்திரீ தான், இவள் இருக்கிற இடத்துக்கு பரிசுத்தமான தெய்வம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவனர் போகிறார். போகிறது மாத்திரமல்ல, அவளோடு சம்பாசிக்கிறாள், அவளுடைய பாவ நிலையை உணர்த்துகிறார். உணர்த்துவது மாத்திரமல்ல, அவளை தான் மேசியா என்பதை ஒத்துக்கொள்ள வைக்கிறார். இந்த சம்பவம் நல்லாவே தெரியும். இந்த சம்பவம் முழுசும் படிக்கும் பொழுது இந்த சமாரியா ஸ்திரீ என்பவள் இயேசு கிறிஸ்து யார் என்று அறியாதவா இருந்தவருடைய வாழ்க்கையில இன்றைக்கு தான் யார் என்பதை அறிந்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவராய் கிறிஸ்து இயேசுவானவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்பொழுது முதலாவது அவளுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் கேட்டா, இந்த சமாரியா ஸ்திரீ கிறிஸ்துவை அறிந்தவர். இதான் அவளுக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். சரி, இந்த ஸ்லாக்கியத்தை வச்சு அவர் என்ன பண்ணா பாருங்களேன். 27ஆம் வசனம் பாருங்களேன். 27, அத்தருணத்தில் அவருடைய சீசர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆயிலும் என்ன தேடுகிறது என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிற என்றாவது ஒருவனு கேட்கவில்லை. 28ஆம் வசனத்தை கவனிங்களேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ, அந்த வார்த்தையை கவனிச்சு ரெடி போட்டிருக்குது, தன் குடத்தை வைத்து விட்டு எங்க போயிட்டா? ஊருக்கு போயிட்டா. இதுதான் முக்கியம். இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய முதல் விஷயம் அதுதான். என் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை அறியாத வரைக்கும் ஓகே. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னன்னு கேட்டா, நான் நல்லவன் என்பதற்காக கர்த்தரை ரசிக்கல, நான் ஏதோ பெரிய பெரிய ஊழியம் செஞ்சிருவேன் அப்படிங்கிறதுக்காக எனக்கு கர்த்தரை ரசித்து விடல. எனக்கு தேவன் ஜீவ தண்ணீரை கொடுத்து, எனக்கு இந்த நித்தியமான மீட்பை கொடுத்து, நித்திய ஜீவனை கொடுத்தவுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், கிறிஸ்துவை அறிந்த நான் என்ன செய்ய வேண்டும்? இங்க வேதம் சொல்கிறது, அந்த ஸ்திரீ வேதம் சொல்கிறது தன் குடத்தை வைத்து விட்டு. இவ ஏன் வந்தா? ஆக்சுவலி கிணத்துக்கு தண்ணி எடுக்க வந்தா. போகும்போது எதோட போயிருக்கணும்? அவ தண்ணியோட போயிருக்கணும், குடத்தோட போயிருக்கணும். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? குடத்தை வச்சுட்டு அவ போறான். வெறுமனே தண்ணீரை கொண்டு வந்தவள், தண்ணீரை கொண்டு போக வேண்டும் என்று வந்தவள் தான். குடத்தை கொண்டு வந்தவள் திரும்பி போகும்போது தண்ணீரை அல்ல, ஜீவ தண்ணீரை கொண்டு போகிறாள். அதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். எனக்கு இப்பொழுது தண்ணீர் தேவையில்லை, என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுத்த, எனக்கு ரட்சிப்பை கொடுத்த, எனக்கு ஜீவனை கொடுத்த, என் பாவம் என்ன என்பதை உணர வைத்து, இதுவரைக்கும் நீ பாவி பாவி பாவின்னு சொல்லி என் பாவத்தையே சொல்லி என்னை குற்றப்படுத்தி கொண்டிருந்த சமுதாயத்தின் மத்தியிலே என்னை குற்றப்படுத்தாமல், என்னை ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில அந்த பாவ காரியங்களை சொல்லி காட்டாம, நீ செஞ்சது தவறுதான்ப்பா, ஆனா அவனை மன்னிக்கிறேன், நான் சரிப்படுத்துறேன்னு சொல்லி என் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார் இயேசு கிறிஸ்துவானவர். அவரை அறிந்தவள் அவரை அறிவிக்க புறப்படுகிறார். இன்றைக்கு முதலாவது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் அதுதான். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தரக்கூடிய ஸ்லாக்கியம் இதுதான். என்னை கர்த்தர் ரட்சித்தார் அல்லவா? ஏன் ரட்சித்தார்? அப்பதான் வாரந்தோறும் அவரை ஆராதிக்க ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்கா? ஏன் ரட்சித்தார்? இந்த கிறிஸ்தவ மதத்துல ஆள் நிறைய இல்ல, கொஞ்சம் ஆள் சேர்த்து விடுவோம் அதுக்காகவா? இல்ல, உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ரட்சித்தோடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், அறியாமல் இருந்தேன் பிரதர், இன்றைக்கு நான் அறிந்து விட்டேன், அறிந்த நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் அவரை அறிவிக்க வேண்டும். ஸ்லாக்கியம் அறிந்தது, ஆனால் சித்தம் என்ன? அறிவிப்பது.
எனக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம், அவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஸ்லாக்கியம். எவ்வளவு மேன்மையான ஸ்லாக்கியம் தெரியுமா அதெல்லாம். இன்னைக்கு நான் அவருடைய பிள்ளையா மாறி இருக்கிறேன். என்ன ஒரு சந்தோஷம் எனக்கெல்லாம். இந்த சமாரிய ஸ்திரீனுடைய வாழ்க்கை அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அவள் இதுவரை பாவி என்ற நிலையில இருந்தாள். ஆனா இப்பொழுது அவளுக்கு கிடைச்ச பெரிய ஸ்லாக்கியம் இது. இனி நான் யார் அல்ல, பாவி அல்ல. இன்னும் பாவி கிடையாது. என் இயேசு கிறிஸ்து பாவத்தையெல்லாம் மன்னிச்சுட்டார். அந்த மகிழ்ச்சி, அந்த ஆரவாரம், அந்த சந்தோஷம் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டா, கொடுத்த அப்படியே வச்சுட்டு இனி எனக்கு இந்த தண்ணீர் அல்ல, ஜீவன் தண்ணீரை அறிவிக்க போறேன் என்று சொல்லி இதுவரை யாரோடும் பேசாதவள் முதல் முறையாக வாங்கி திறந்து ஊருக்குள்ளே போய் இதோ மேசியா இருக்கிறார் என்று அறிவித்து விட்டு வருகிறார். என்ன ஒரு காரியம் தெரியுமா? என் இயேசுவானவர் உங்களையும் என்னையும் ரட்சித்ததனுடைய ரட்சிப்பு என்ற பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்தனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், நீங்கள் அறிந்தீர்கள் அவருடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்க போய் அறிவிக்க. நம்ம ஒரு பாடல் கூட இருக்கு பாத்தீங்களா, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம். இந்த நிலைமை அன்னைக்கு இருந்துச்சு. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, மன்னன் இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, பாவங்கள் சாவங்கள் கோவங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, பாவங்கள் சாவங்கள் கோவங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே, தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே, மன்னன் இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, மன்னன் இயேசு என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. இந்த அனுபவம் தான் நம்ம கிடைச்சு. இயேசுவை அறிந்த நாம், இது தேவனை கொடுத்த சாட்சி. என்னை விட எவ்வளவோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், என்னை விட எவ்வளவோ உயர்வான இடத்துல இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்னை அருகி என்னிடத்துல வந்து என்கிட்ட வந்து உன்னுடைய பாவத்தை உணர்த்தி அவருடைய பிள்ளையாக அறிய வைத்தார் அல்லவா. அறிந்த நான் அவரை அறிவிப்பது அவருடைய சித்தம். இந்த ஜான் ஸ்டீவன் செஞ்சார். நான் ஜெயிக்கிறேன் தவிர ரெண்டாவது நான் போய் சொல்லக்கூடிய சுவிசேஷமாக ஒரு 1000 பேர் ரட்சிக்கப்பட்டு வரணும், அதெல்லாம் கிடையாது. தேவ சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, அவரை அறிந்த நான் மாத்திரம் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது அல்ல பிரதர். அந்த ஆசீர்வாதத்தை பல பேர் அனுபவிக்க வேண்டும், பல பேருக்கு நான் கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லித்தர வேண்டும். இதுவே என்னுடைய மேன்மையான விஷயம். இதெல்லாம் செய்யணும், அவருடைய விருப்பமாக இருக்கு. முதலாவது அறிந்த நாம் அவரை அறிவிக்க வேண்டும். இரண்டாவது வாக்கியம் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது இங்கே தானியேலை குறித்து ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6:5. அப்பொழுது அந்த மனுஷர், பாருங்க இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய, அந்த வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சீங்களா, வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க. இது யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்தை வச்சு கிடையாது, ஒரு தேவ மனிதர்கள் சொன்ன வார்த்தை கிடையாது. பாபிலோன் என்று சொல்லக்கூடிய தேசத்துல, பாபிலோன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசத்துல வச்சு புற மார்க்கத்தார்கள், புற ஜாதியினர்கள் இந்த தேவ மனுஷனாக இருக்கக்கூடிய தானியேலை குறித்து சொன்ன வார்த்தை. இங்க ஆயிரக்கணக்கான பேரை இந்த ராஜா நேபுகாத்நேச்சர் கைது செய்து இழுத்து கொண்டு வர்றாரு. எல்லாரும் அடிமையா தான் வர்றாங்க. வந்த பொழுது இந்த ராஜா இந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வந்த அடிமைகள்ல நன்றாய் படித்தவர்கள், இல்ல கொஞ்சம் அழகா இருக்கிறவங்க, கொஞ்சம் திறமையா இருக்கிறவங்க என்ன செஞ்சார் அப்படின்னா, எப்பா நீ எல்லாம் என்ன செய்யணும், அடிமையா இருக்க வேண்டாம், நீ எங்க அரண்மனையில வேலைக்கு வந்துட்டு சொல்லிதான் இந்த எஸ்ரா, நெகேமியா, சாத்ராக், மேசக் சில பேர்லாம் என்ன செஞ்சாலும் தெரிந்து கொண்டான் அரண்மனையில வேலை பார்க்கறதுக்கு.
அப்படி தெரிந்து கொள்ளப்பட்டதும் தானியேல். தானியேலுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெருமை வந்திருக்கணும். ஏன்னா அவன் கூட வந்து எல்லாரும் அடிமைகள். ஆனா இவன் யாரு தெரியுமா? அதிகாரி. அங்கிருந்து வந்த பொழுது எல்லாம் அடிமையத்தான் வந்தாங்க. ஆனா இன்னும் சில பேர் அடிமையத்தான் இருக்கிறாங்க. ஆனா இவனும் அந்த அடிமையாய் வந்தவர்கள் மத்தியில் இருந்து கர்த்தர் இவனை மாத்திரம் தெரிந்து கொண்டு ஒரு பெரிய அதிகாரியாக பாபிலோன் தேசத்திலே அந்த பிரதானிகளுக்கு அதிகாரியாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். இது பெரிய மேன்மை, இது பெரிய சாக்கியம். முதலாவது அந்த சமரியா ஸ்திரீ கிடைத்த சாக்கியம் கிறிஸ்துவை அறிந்து கொண்டது என்றால் அறிவித்தவருடைய விருப்பம் என்று சொல்வது போல, இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையிலே தானியேல் கற்றுக் கொடுக்க இரண்டாவது பாடம் என்னவென்று கேட்டால், எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த சாக்கியம் என்னவென்று கேட்டால், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இன்றைக்கு ஒவ்வொரு நிலையில இருக்கிறாங்க, ஒவ்வொரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை நல்ல ஒரு பதவியை கொடுத்திருக்கலாம், நல்ல ஒரு வேலைகளை கொடுத்திருக்கலாம், நல்ல ஒரு உயர்வை கொடுத்திருக்கலாம், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கலாம். ஏதோ ஒரு நிலையில கர்த்தர் உங்களை மற்றவர்களை விட ஒரு உயர்வுல வச்சிருக்கலாம். ஓகே, இது கர்த்தர் எனக்கு கொடுக்கும் சாக்கியங்கள். தானியேலுக்கு கிடைச்ச சாக்கியத்தை போல பெரிய சாக்கியம் எது கிடையாது. ஏன்னா அவருக்கு இதுக்காக அவன் எக்ஸாம் எழுதல, இதுக்காக ஒரு முயற்சி பண்ணல. அடிமையா கட்டுகளோடு வந்தான். பார்த்தார் கர்த்தர், நீ வந்திருப்பாங்க, அரை மணிக்கு வேலைக்கு வந்து அவ்வளவு முடிஞ்சு வச்சு, ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிச்சு அவன் வேலை. மிக எளிமையான முறையில அதிகாரியா மாறிட்டார். கொஞ்சம் கூட பெருமை இல்லாதபடிக்கு அந்த இடத்துக்கு போனாலும் கூட வேதம் சொல்லுகிறது, இவனுடைய வாழ்க்கையை பல பேர் பார்க்கிறார்கள். பார்த்த பொழுது புறம் மார்க்கத்தால் இவனை குறித்து சொன்ன வார்த்தை தான், இவனை ஒரே ஒரு விஷயத்துல குற்றப்படுத்த முடியும். என்ன விஷயம்? தேவ விஷயம். தேவ விஷயம். இவன் எப்பயும் ஜெபம் பண்ணுவான், இவன் எப்பொழுதும் பயபக்தியா இருப்பான், இவன் வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே உண்மை உத்தமமா இருப்பான், மற்றவர்களுக்கு ஒரு நாளும் கெடுதல் நிற்க மாட்டான். இவன் வாழ்க்கையில எப்பொழுதுமே உண்மையாக தனக்கு கொடுத்த வேலைகளை உத்தமமாக, இவன் எப்பொழுதும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்றால் கொடுக்கப்பட்ட வேலைகள் அல்ல, தேவ விஷயத்தை குற்றம் கண்டுபிடிக்கலாம். அவ்வளவுதான். என்ன ஒரு சாட்சி தெரியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய தேவனுடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட நாம் அவரை அறிவிக்க வேண்டும். இரண்டாவது, நாம் இருக்கக்கூடிய இடங்களிலே தேவனை மகிமைப்படுத்த ஒரு வாழ்க்கை வாழும். தேவன் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் நாம் இருக்கக்கூடிய ஒருவரை படிக்கிற இடமா இருக்கலாம், ஒருவரை வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம். இந்த இருக்கிற இடங்களிலே நான் தேவனை என் வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிறதா என்பது கொஞ்சம் சற்று யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லார பத்தி நம்ம தெரியும், நம்ம வாழ்க்கை நம்ம நல்லாவே தெரியும்ல. நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு என்ன பேரு உங்களுக்கு தெரியும் நல்லாவே. நீங்க இருக்கிற இடங்கள்ல உங்களுக்கு என்ன பேரு நல்லாவே தெரியும். இன்னைக்கு பல நேரங்கள்ல தேவ பிள்ளைகளா இருக்கக்கூடியன்னா தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற உண்மைதான். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை தேவனாம மகிமைக்காக பயன்படுத்துகிறோமா? தானியேல் ஆசீர்வாதத்தை அனுபவித்தது உண்மை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எந்த விதத்திலும் சாபத்திற்கு நேராய் கொண்டு போகவே இல்லை. சாபத்துக்கு நேராக கொண்டு போகவே இல்லை. அவனை படிக்கும், அவன் ஒரு பெரிய அதிகாரிங்க. அவன் நினைச்சிருந்தா எவ்வளவோ லஞ்சம் வாங்கியிருக்கலாம், எவ்வளவு பணத்தை கையாடல் பண்ணியிருக்கலாம், என்னென்னமோ செஞ்சிருக்கலாம். அந்த அதிகாரத்துல இருக்கிற பாபிலோன் தேசத்துல பெரிய ஒரு தேசம் அல்லவா அது. அவன் நினைத்திருந்தால் பல பாவங்களை செய்திருக்க முடியும். அங்கே சுபாவத்தின் அடிப்படையிலும் பாவத்தின் அடிப்படையிலும் கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் பல பாவங்களை செய்வதற்கு அரண்மனையில் அங்கே வழிகள் உண்டு, உண்மைதான். சுய ஒழுக்கத்தை அங்கு எடுத்திருக்கலாம், பாவங்கள் நிறைய செய்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, இந்த மனிதனை பண விஷயத்துல கண்டுபிடிக்க முடியாதுப்பா, பெண் விஷயத்துல கண்டுபிடிக்க முடியாது, பொன் விஷயத்துல கண்டுபிடிக்க முடியாது, இவனுடைய வாழ்க்கையில எந்த விஷயத்திலுமே இவர்களை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் உலக பிரகாரமான காரியங்கள்ல இவன் சரியா இருக்கிறான் என்பதைத்தான் இந்த புறமார்க்கத்தை சொல்லுகிறாங்க. இன்னைக்கு உங்களை குறித்து என்னை குறித்தும் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் உண்டுதாங்க, சாக்கியம் இருக்குதான். உங்களை ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்காரு உண்மைதான். அதுக்காக இந்த ஆசீர்வாதங்களை அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறேன்னா அதன் மூலமாக அவரை மகிமைப்படுத்துகிறேனா, இல்ல தேவநாம மகிமை இழந்தாலும் பரவாயில்ல, எனக்கு முக்கியம் உயர்வு, எனக்கு முக்கியம் பணம், எனக்கு முக்கியம் ஆசீர்வாதம், எனக்கு முக்கியம் இந்த உயர்வான காரியங்கள் என்பதை நினைத்து பார்த்து தேவநாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறோம். தானியேல் தான் சொல்றான், அவனுக்கு நன்றாய் தெரியும் இந்த தேசம் ஒழுக்கக்கேடு நிறைந்த தேசம் தான், ஆனால் அதன் மத்தியிலே கர்த்தர் என்னை கொண்டு போய் வச்சிருக்கிறார். நான் வேலை பார்க்கிற இடத்துல ஒருவேளை எல்லாரும் புறஜாதிகள் தான் பிரதர், எங்க ஆபீஸ்ல எல்லாருமே புறமார்க்கத்தால் தான், நான் ஒருவன் தான் கிறிஸ்தவன், ஓகே இருந்துட்டு போங்க. ஆனா மற்ற எல்லாருக்கும் முன்பாக நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? நீங்கள் படிக்கிற அந்த பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும், கல்லூரிகளா இருக்கட்டும், எல்லாரும் புறமார்க்கத்தால் தான். நீங்க ஒருவேளை தேவ பிள்ளைகளா இருப்பீங்க, அவர்களோடு சேர்ந்து நீங்களும் மாறிவிட்டீர்களா, இல்ல உங்களை போல அவர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்களா? இன்னைக்கு இருக்கிற சூழல்ல
நம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமை, நம்முடைய குடும்பங்களுடைய நிலைமை அப்படிதான் மாறி போச்சு. மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல மாறிக்கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்துவிட்டேனுடைய நம்மை பார்த்து அவர்கள் மாறக்கூடிய நிலைமைக்கு வரல. ஏன் அடுத்த கீழெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ராஜாவே என்ன செய்றார் அப்படின்னா, நீர் வணங்குகிற தேவன் ஜீவனுள்ளவன் அவரை சாட்சி சொல்கிறார். நீர் ஆராதிக்கிற தேவன் உங்களை விடுவிப்பார் என்று சொல்கிறார். என்ன ஒரு சாட்சி தெரியுமா? அதெல்லாம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். தேவன் கொடுக்கக்கூடிய சாக்கியங்கள் தான் நல்ல சுகத்தை கொடுக்கிறாரு, நல்ல பலத்தை கொடுக்கிறாரு, நல்ல பதவிகளை கொடுக்கிறாரு, நல்ல பணங்களை கொடுக்கிறாரு, நல்ல பொருட்களை, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தேவன் தரக்கூடிய சாக்கியங்கள், ஆசீர்வாதம். ஆனா அதை வைத்துக் கொண்டு அந்த இடத்துல நான் தேவனுக்கு மகிமையா வாழ்கிறேனா, இல்ல தேவனுடைய நாமத்தை தூசிக்கிற அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? தேவனுடைய விருப்பம் அதுதான். தானியேலுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன், ஆனா இருக்கிற அந்த தேசத்துல நான் ஜீவன் உள்ளவர் என்பதை சொல்லுவாயா? நான் ஜீவன் உள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அந்த ராஜா சொல்லுவார். கூட இருக்கிற மற்ற வேலை பார்க்க எல்லாரும் என்னை குறித்து இவன் மூலமாய் சொல்வார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருந்து அவனை உயர்த்தினார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை தேவன் ஒரு நல்ல சாக்கியங்களை கொடுத்து உயர்வை கொடுத்து வைக்கப்படிய நோக்கம் என்னவென்று கேட்டால் அதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் தான் தெய்வத்தை அறிவிக்க வேண்டும். நீங்கள் தான் தேவன் யார் என்பதை மற்றவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர் ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவன் உள்ள தேவன் எல்லா காலத்திலும் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறோம். முதலாவது சமரியா ஸ்திரீ அறிந்தவள் அறிவித்தாள். இரண்டாவது உயர்த்தப்பட்டவன் தேவனை மகிமைப்படுத்தினார். உயர்த்தப்பட்டது சாக்கியம் என்றால் மகிமைப்படுத்துவது தேவனுடைய விருப்பம். கடைசியா மூன்றாவது பார்த்து முடிப்போம். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து முடிப்போம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி. இங்கே விசுவாசிகளை பத்தி சொல்றாரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் செய்யக்கூடாது. வார்த்தை கவனிச்சீங்களா? மூன்றாவது, ஒன்று அவரை அறிவிக்க வேண்டும், இரண்டாவது அவரை மகிமைப்படுத்த வேண்டும், மூன்றாவது அவருக்காக என்ன செய்யணும்? கனி கொடுக்க வேண்டும். அவருடைய விருப்பம் தான். தேவன் என்னை ரட்சித்து தேவன் எனக்கு சில நன்மைகளை கொடுத்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றுவதை நோக்கம் என்னவென்று கேட்டால் அறிந்த நான் அவரை அறிவிப்பதும், உயர்த்தப்பட்ட நான் அவரை மகிமைப்படுத்துவதும், மூன்றாவது அவருடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நான் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ. வாரந்தோறும் கேட்கிறோம் அல்லவா அறிவிப்புகள்ல, மிகுந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை. இந்த கனி மிக எளிதாக வந்துடாது. நீங்க ஒரு செடியை நட்டி வைக்கிறீங்க, சும்மா நட்டி வச்சுட்டா கனி வந்துருமா? அதுல என்ன செய்யணும்? அதுக்கு தண்ணி ஊற்றணும். யார் வீட்லயும் செடியே கிடையாதா? இல்ல தூங்கிட்டீங்களா? சரி இருக்குல்ல, என்ன செய்வீங்க? உங்க வீட்டுல என்ன செய்வீங்க? தோண்டி செடியை வச்ச பிறகு அப்புறம் தண்ணி ரெகுலரா ஊத்திட்டு வருவோம். வேற அதுக்கு உரம் வளர்றதுக்கு என்ன உரம் போடணும்? உரம் போடுவோம். அப்புறம் அப்பப்ப வேலி அடைப்போம் பாதுகாப்புக்கு. வேற அது கொஞ்சம் மேல ஏறும்போது அதுக்கு சைட்ல செய்தி அதெல்லாம் செய்வீங்க, வெட்டி விடுவீங்க, களை எடுப்பீங்க. அப்புறம் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் படுற மாதிரி லைட்டா, அதாவது இந்த செடியில இருந்து கனியை பறிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்னா அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கான்சன்ட்ரேஷன் அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எப்படியாவது அந்த கனி வர வேண்டும். இந்த கனி தனியா வராது, அது எதோடு இணைஞ்சுதான் வரும். மரம் அடி வளர்ந்துகிட்டே இருக்கு, செடி வளர்ந்துகிட்டே இருக்குது, கிளைகள் அப்படியே வந்துகிட்டு இருக்குது. இந்த கிளைகள்ல இருந்து எது வரும்? அது இணைஞ்சிருக்கும். வேத ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. எப்பா நீங்க எப்ப கனி கொடுப்பீங்கன்னு கேட்டா, பிரதர் நான் பைபிள் வாசிக்க மாட்டேன் பிரதர், ஜெபம் பண்ண மாட்டேன் பிரதர், ஊழியம் செய்ய மாட்டேன் பிரதர், நான் எப்படியும் வாழ மாட்டேன், ஆனா நான் கனி கொடுக்க அப்படின்னு முடியாது. அவர் ரொம்ப அழகாய் சொல்கிறார். நானே யாரு தெரியுமா? திராட்சை செடி. இந்த திராட்சை செடி நாம் அவரா, நம்ம யாரா இருக்கிறோமா? நீங்க கொடிகள். அப்ப இந்த கொடியானது எதோடு இணைஞ்சிருக்கணும்? செடியோடு. அதான் சொல்றாரு, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் எப்படி இருப்பான்? அப்ப செடியோடு கூட இந்த கொடிக்கு என்ன இருக்கணும்? ஐக்கியம். இந்த செடியோடு கூட இந்த கிளையோ இந்த கொடியோ ஐக்கியம் இல்லாமல் இருக்கும் என்றால் அது தனியா இந்த கனி கொடுக்க முடியாது. அப்ப வேதம் ரொம்ப அழகாய் சொல்கிறது. 7ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களை நிலைத்திருந்தால், அதுதான் முக்கியம். அப்ப நாங்கள் மிகுந்த கனி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அவரிலும் அவருடைய வார்த்தையிலும் நினைச்சிருக்கோம்.
ஒரு விசுவாசி எப்ப மிகுந்த கனி கொடுக்க முடியும் தெரியுமா பிரதர்? நீங்க ஒன்று தேவனோடு நினைச்சிருக்கணும், ரெண்டு அவருடைய வார்த்தையில் நினைச்சிருக்கணும். அவருடைய வார்த்தையிலும் அவரோடு நிலைத்திருந்தால், அவரோடு நிலைத்திருப்பது ஜப வாழ்க்கையை குறிக்கிறது. வார்த்தை வசனத்தோடு இருக்கிறது. இந்த ரெண்டு கனெக்ஷன் கரெக்டா இருந்துருச்சு அப்படின்னா, இந்த ரெண்டுமே சரியான, நான் இந்த செடியா இருக்கிறேன், அந்த கொடியா இருக்கிறேன், நான் ஒன்று ஜபத்தோடும் வசனத்தோடும் என்னுடைய கனெக்ஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, அவர் சொல்றாரு 8ஆம் வசனத்திலே, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள், கொடுப்பதனால் பிதா என்ன செய்வாராம்? மகிமை கொள்வார். மூன்றாவது, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் அவருடைய பிள்ளையாக மாற்றி வைத்தவருடைய நோக்கம் என்னவென்று கேட்டால், சித்தம் என்னவென்று கேட்டால், மிகுந்த கனி கொடுக்கும். பொதுவாக ஒரு செடியில இருந்து இல்ல ஒரு மரத்துல இருந்து கனி வந்துருச்சு. அந்த கனியை மரம் சாப்பிடுமா, மத்தவங்க சாப்பிடுவாங்களா? மத்தவங்க தானே, நல்லா தெரியுமா? ஒரு சப்போட்டா மரத்துல சப்போட்டா வந்துருச்சு, அந்த சப்போட்டா பழத்தை மரமே சாப்பிட்டுக்கிறோமா, மத்தவங்க பிடிங்கி சாப்பிடுவாங்களா? ஓனர் சாப்பிடுவாரு, முடிஞ்சா பக்கத்துல 4 பேர் நினைச்சுவாங்க கொடுப்பாங்க. இப்ப நீங்க எல்லாம் ஒரு செடியா இருக்கிறீங்க. அப்ப உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய கனிகளை, இந்த கனிகள் யாருக்கு பயனுள்ளதா இருக்க வேண்டும்? மற்றவர்கள். நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்று, நீங்கள் அவரிலும் அவருடைய வார்த்தை நிலைத்திருந்தால் கனி கொடுத்துருவீங்க. அந்த கனியை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் மட்டும் அனுபவிப்பதல்ல, அந்த ஆசீர்வாதத்தை பல பேருக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பல பேர் அதை அனுபவிக்க வேண்டும். உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வரம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வசதிகள், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பணம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சகல காரியங்களும் நீங்கள் அனுபவிக்க கூடாது என்றால், நீங்கள் அனுபவிக்கலாம் தாராளம். ஆனா அதோடு கூட இந்த ஆசீர்வாதம் நீங்கள் மாத்திரம் அனுபவிப்பதற்கு அல்ல, மாறாக அநேகர் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே திருப்தியாக வேண்டும், அநேகர் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலே பலனடைய வேண்டும். அதுதான் உண்மையாகவே கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீங்கள் கனி கொடுப்பதற்கு 2 கண்டிஷன். ஆனா கனி கொடுக்கிறோம் என்ன செய்வார் என்று கேட்டால், இந்த 2ஐயும் செய்தால் நீங்கள் கனி கொடுத்து விடுவீர்கள். அந்த கனி கொடுக்கும் பொழுது இந்த கனி உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற பல பேருக்கு அது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு செடியாக நீங்கள் கொடியாக இருப்பீர்கள். ஆகவே மூன்றாவது, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே தேவன் கொண்டிருக்கிற 3வது சுத்தம் என்னவென்று கேட்டால், கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப தேவன் நமக்கு கொடுக்கிற சாக்கியங்கள் அத்தனை, தேவன் நமக்கு தந்திருக்க சகல ஆசீர்வாதங்களும் வெறுமனை நான் மாத்திரம் அனுபவிப்பதற்கு அல்ல என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு இருந்து போக. சகல நன்மைகளும், சகல ஆசீர்வாதங்களும், சகல வரங்களும், சகல விஷயங்கள் என் வாழ்க்கையில் இன்றைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகலமும் எனக்கு மாத்திரம் அல்ல வருது. அறிந்த நான் அறிவிக்க வேண்டும், உயர்ந்த நான் மகிமைப்படுத்த வேண்டும், அவரோடு இப்படி இருக்கக்கூடிய நான் அவருடைய நாம மகிமைக்காக கனி கொடுக்க வேண்டும். இந்த 3 விதமான சித்தத்தை இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேற்றி என் ஓட்டத்தை எப்பொழுது முடிப்பேன் என்று தெரியாது. ஆனா முடிக்கும் பொழுது என் தேவன் என்னை எதற்காக இந்த சாக்கியங்கள் எல்லாம் கொடுத்தாரோ உண்மையாகவே அதை நிறைவேற்றி முடித்தேன் என்று சொல்லி நம் இந்த பூமியில வாழ கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களுக்கு கிருபையா நேசிக்கிற பரிசுத்த நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லிருக்கிறோம். உம்முடைய ஜனங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதிலே ஆண்டவரே அடியனை கொஞ்சம் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த மகிழ்ச்சி அப்பா. நீர் நல்லவர், நீர் மிக பெரியவர், நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர் என்பதை நாங்கள் எப்பொழுதும் அறிந்திருக்கிறோம். அன்புள்ள தெய்வம், எங்கள் வாழ்க்கையிலே பல நேரங்களில் எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களை அவ்வப்போது ஆண்டவரே நீர் எங்களை சீர்படுத்துகிறேன், ஸ்திரப்படுத்துகிறேன், பக்குவப்படுத்துகிறேன் நினைச்சு அப்பா. இன்றைக்கு இங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் கூட இணைந்து தேவாதி தெய்வத்தை ஆராதித்து புகழும்படியாய் கற்றுக் கொடுத்த திருதைகள் தான் ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகள் கேட்டது போல தேவன் எங்களுடைய வாழ்க்கைகளை தரக்கூடிய சகல சாக்கியங்களும் வெறுமனே அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மாத்திரம் அனுபவிப்பதற்கு அல்ல, மாறாக எங்களை சுற்றி இருக்கிற பல தேவ பிள்ளைகள் அதை அனுபவிக்க வேண்டும். எங்களுக்கு கிடைத்த சாக்கியங்கள் எல்லாம் வெறுமனே நாங்கள் அனுபவிப்பதற்கு அல்ல, உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள மாட்டோம். சமாரியா ஸ்திரீ மற்ற சாக்கியத்தை ஆண்டவர்கள் அறிவித்தார். தானியேல் கிடைத்த சாக்கியத்தை தேவனுக்கு மகிமைப்படுத்த உதவி செய்தார். இன்றைக்கு கூட அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்களும் ஆண்டவரை கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ உதவி செய்யப்பா. ஆகவே அறிவித்து மகிமைப்படுத்தி கனி கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே எங்களை உயர்த்தபடியாக உதவி செய்வோம்ப்பா. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இப்படி பார்க்கப்பட்ட ஆசீர்வாதம் இதுவரை எங்களுடைய திருச்சபை வாழ்க்கையை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, எங்களுடைய ஊழிய வாழ்க்கையை, அடைவரை தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதி
எல்லாரும் வளர்ச்சி அடைய கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து வந்த ஒருவரின் பேர் பாராட்டு ஆசிரியங்க. திரும்பி சொல்லும் பொழுது தேவ சமாதானம் இந்த பிள்ளைகளோடு கூட நடத்தும்படியாக உம்மிடத்துல இருந்து சேரும் ஆண்டவரே. எந்த நிலையில வந்தாங்களோ அதே நிலையில திரும்பி செல்லாதபடிக்கு ஆண்டவரே, தேவ நன்மைகளை பெற்று அனுபவித்தோம், தேவ ஆசீர்வாதங்களை எடுத்து சொல்கிறோம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே உடைய வார்த்தையை சுமந்து உடைய வார்த்தையினாலே அதை தேர்ச்சிக்கொண்டு நீங்கள் கடந்து செல்ல கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் மக்கள் செய்கிறோம். சகல காரியத்தையும் உங்களுடைய திருக்கத்தில் ஒப்புவிட்டு செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் பிரச்சனமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை செலுத்துகிறோம். அன்பின் பரலோகத்தில் ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உடலே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சால்வகாரை ஆமென்.